ட்ரெய்லரே பயங்கரமா இருக்கு, செம்ம ரெஸ்பான்ஸ். ஸோ தியேட்டர்ல வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியறதுக்கு ரொம்ப ஆவலோட இருக்கும். சஞ்சு எப்படி இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் வந்து பார்க்கும்போது? வேற மாதிரி இருந்துச்சு. நான் போய் பார்க்க போறேன் உடனே படம் எப்போ ரிலீஸ் பண்றீங்க? நீங்க மலையாளத்துல பார்த்துட்டீங்களா? இல்ல கொஞ்சம் வேற மேட்ச் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பிஸியா இருக்கு. ஆனா இன்னைக்கு பார்க்குறேன் இன்னைக்கு. இல்ல நீங்க எந்த லாங்குவேஜ்ல பார்க்கிறதுக்கு யூ வுட் லைக் டு பிரெஃபர், மலையாளமா தமிழா? ரெண்டுலயும் பார்க்கணும். மலையாளம் பார்த்துட்டு தமிழ் ரிலீஸ் ஆகும்போது தமிழும் பார்ப்பேன். ஐ வில் ஹேவ் டு ஜட்ஜ் ஹிம். எனக்கு ஆஃப்டர் எவ்ரி கேம் இவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான், நீ அந்த ஷாட் ஆடினது கரெக்டா இல்லை. அப்போ இவன் படத்துல நானும் கமெண்ட் பண்ணாங்க. அப்போ ரெண்டும் பார்த்துட்டு ஐ வில் டெல் யூ, அது அந்த சீன் சரியாகல, அது கரெக்டா பண்ணிருக்கணும். அந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லியிருக்காரா இதுக்கு முன்னாடி? அந்த சீன் ஸ்ட்ரைட் ட்ரை பண்ணா பண்ணியிருக்காரா இதுக்கு முன்னாடி? இந்த மாதிரி முன்னாடி படங்கள்லாம் பார்த்து பேசில் இது சரியா இல்ல இது பெட்டரா பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? ஆமா, நான் படம் பார்த்துருக்கேன், நிறையா படம். பேசில் ஜோசப்னா கேரளாவில் ரொம்ப பெரிய பேர், அப்போது பார்த்துருக்கோம். ஆல்வேஸ் வெரி பிக் ஃபேன். பட் ஆஃப்டர் மின்னல் முரளின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டார், அதுக்கப்புறம் நான் ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் கால் பண்ணி பிகம் ஹியூஜ் ஃபேன் அப்படியெல்லாம் சொல்லுவேன். நெகட்டிவ் எல்லாம் அவ்வளோ ஓவராக சொல்ல மாட்டேன், என்கரேஜ் பண்ணலாம். நண்பன் தானே, சும்மா மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பேன். என்ன மாதிரி மோட்டிவேஷன் நீங்க வந்து கொடுப்பீங்க? இப்போ அவர் லோவா இருப்பாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்களா? ஸோ அந்த மாதிரி லோவா இருக்கும்போது என்ன மாதிரி மோட்டிவேஷன்? ஏதாவது பாட்டு டெடிகேட் பண்ணா என்ன மாதிரி, ஏதாவது ஒரு சாங் இருக்கு அவருக்கு டெடிகேட் பண்றதுக்கு? டெடிகேட் லோவா இருக்கும்போது நம்ம என்ன அது வெளியில சொல்லக்கூடாது. நம்ம வந்து அவர் எப்படி நீங்க எனர்ஜைஸ் பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க? வாட் இஸ் மோட்டிவேஷன்? இப்ப கூட மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு மேல. அப்படியா? என்னவா? வெளிய சொல்ல கூட இல்லங்க, தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆசையா இருக்கு. இல்ல, மோட்டிவேஷன் பண்ற தேவையில்லை. அந்த சிரிப்பு கக்க அந்த சிரிப்பார்ல, அதுதான் போதும். அதுலதான் எல்லாம் இருக்கு. Okay, so first of all, congratulations because this is your 50th film, Basil. அதாவது 50th சினிமா ஒன்னல ரெண்டல. இந்த நேரத்துல உங்களோட நண்பனுக்கு நீங்க ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுங்க. சொல்லவே இல்லை, ட்ரீட் கொடுங்க இன்னைக்கு ராத்திரி. ட்ரீட். ஓகே, சரி. ஒரு ஹக் கொடுத்து ஆல் தி பெஸ்ட் இல்ல கங்க்ராஜ், ஐ அம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அந்த மாதிரி ஏதாவது? நான் சொன்னேன், இது அவ்வளோ சீரியஸான ரிலேஷன்ஷிப் கிடையாது, இதெல்லாம் மொக்க ஃப்ரெண்ட்ஷிப், அது மாதிரி அப்படியே வச்சுப்போம். ஓகே, சூப்பர். இப்போ எல்லாருமே வந்து உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஐபிஎல், சிஎஸ்கே, how does it feel to play for CSK now? எப்படியாவது பட் யூ நோ வாட், இந்த ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லணும் சஞ்சு. இவர் கூட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணப்போ அவர் வந்து கெஸ்ட்டாக வந்தார். அவருக்கு அவார்டு கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் இப்படி ஒரு அவார்டு வாங்குறாருன்னு ரொம்ப பெருமையாக வந்து சொன்னார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் வந்து ஐபிஎல்ல எந்த டீம் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா யாரும் சென்னை, நீங்கள் சிஎஸ்கே சொல்லுவீங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்து அவர் இல்லை எங்க ஆல்வேஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபார் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சஞ்சு அப்படின்னு வந்து அவர் சொன்னார். பட் ஐயோ, அவர் சிஎஸ்கேல விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்போ நான் ஆசைப்பட்டேன். இப்போ சிஎஸ்கேல விளையாடுறாரு. அதே கேள்வி நான் கேட்பேன், ஐபிஎல் எந்த டீமுக்கு இப்போ சப்போர்ட் பண்றீங்க? இப்போ சிஎஸ்கே. and that is for your friend. Yeah, sure. அந்த வோடஃபோன் ஆட்ல இருக்கிற நாய் மாதிரி wherever he goes I follow. But how does it feel? No, it feels very different, very exciting and very responsible ஆயிட்டேன் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கூட. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸில் இவ்வளோ சாம்பியன்ஷிப் ஆன ஒரு சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸில் வரும்போது யூ ஆல்சோ ஹேவ் டு செட் சம் ஸ்டாண்டர்ட்ஸ். யூ ஆல்சோ ஹேவ் டு பி அ பிட் மோர் ரெஸ்பான்சிபிள் ஹவ் யூ பிளே. அண்ட் மோர் தேன் கிரிக்கெட், ஐ திங்க் வெளியில் பார்க்குற இவ்வளோ பாசம்னு சொல்லுவாங்கள்ல, பாசம் இல்லை, கரெக்டாக இல்லை? கரெக்ட். இவ்வளோ லவ் கொடுக்குறாங்க. எங்கே போனாலும் சேட்டா இந்த மாதிரி தான், நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிங்க, ஐபிஎல் கப் அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், இதெல்லாம் சொல்லிட்டு அப்போ ரொம்ப பேஷனேட்டான people actually, they love you from your heart. Yeah. So that it's very easy to connect with the people here, I think. So I'm really much enjoying it and I feel it's just a start of a beautiful journey here in Chennai. அனைவருக்கும் வணக்கம். டைரக்டர் தமிழ் கற்றுக்கிட்டு ஒன்று ஏதோ சொல்லிட்டார், நான் மலையாளத்தில் பேச போகிறேன். எல்லோரும் படம் போய் பாருங்கள், நல்லா இருக்கும். நான் என்டர்டெயின்மெண்ட் நல்ல ஒரு பேக்கேஜில் நம்ம டிசைன் பண்ணாரு படம். அப்போது കേരളത്തിൽ நல்லா പോയിട്ട് இருக்கு. അത് നിങ്ങൾക്കും കണക്റ്റ് ആവുമെന്നാണ് നമ്മൾ വിചാരിക്കുന്നത്. സോ എല്ലാവരും തിയേറ്ററിൽ പോയി കാണണം. എന്താ നിങ്ങളുടെ ഒരു ഹാപ്പിനെസ് ഇൻഡെക്സ് ഒരു പോയിൻ്റെങ്കിലും ഈ സിനിമ കണ്ടിറങ്ങുമ്പോൾ കൂടുമെന്നാണ് നമ്മൾ വിശ്വസിക്കുന്നത്.
So thank you so much for the special thanks for the distribution team and everyone. And ഇതിൽ നമ്മൾ ഡയലോഗ്സ് യൂഷ്വലാ മലയാളം ടു തമിഴ് ട്രാൻസ്ലേഷൻ സംഭവിക്കുമ്പോൾ അതിൽ ചെറിയൊരു ലോസ്റ്റ് ഇൻ ട്രാൻസ്ലേഷൻ വിൽ ഹാപ്പൻ. ബട്ട് ഇതിൽ അത് നന്നായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. സോ ദർ ആർ എ വെരി ബ്രില്യൻ ടീം വി ഹാഡ് ഫോർ ദ ട്രാൻസ്ലേഷൻ ആൻഡ് എവറിത്തിങ്. ஸோ அதில் வந்து ரெஃபரன்ஸுகள் எல்லாமே தமிழில் நல்ல രീതിക്കാണ് அது ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி ஒன். எல்லாரும் படம் போய் பாருங்க. தேங்க்யூ. எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் டஃபா இருந்தது? டஃப்னா அப்படி இல்லை, இல்ல எல்லா சேலஞ்சிங்னு வச்சுக்கலாம். ஓகே, சேலஞ்சிங்னா வினீத் ஸ்ரீனிவாசன் அண்ட் ஷான் ரஹ்மான் அந்த கேரக்டர்ஸில் எழுதுறது கொஞ்சம். ஆனால் அந்த கேரக்டர்ஸ் அவங்களா ஆக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த படத்துக்கு வரும்போது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது, அவ்வளோதான். மற்றபடியாக எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஓகே. நீங்க படம் பார்க்கும்போது which one நீங்க வந்து எழுதின வசனங்கள் ஆகட்டும், கதைகள் ஆகட்டும் வந்து மக்கள் பார்த்து ரசிப்பாங்கல்ல, விசில் அடிப்பாங்க, அழுகிற எமோஷன்ஸ் ஆகட்டும், ஹாப்பினஸ் ஆகட்டும், எது வந்து நீங்க பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க? மக்கள் கூட வாவ் இது சூப்பரா கனெக்ட் ஆச்சேன்னு. அது வந்து இது படம் வந்து ஃபன் பேக்ட் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இந்த தியேட்டரில் சிரிக்கும்போது கிட்டுற ஒரு ஹை எதுக்குமே மிச்சம் வைக்காது. அது அவ்வளோதான் இருந்தது. மாசு விட அந்த சிரிப்பு தான் நமக்கு அவ்வளோ ஹை கொடுக்கும். ஓகே. சோ வரவங்க எல்லாம் அப்படியே சிரிச்சபடி ஜாலியா அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கன்ஃபார்ம். ஓகே. நீங்களே இவ்வளவு அழகா சிரிக்கும் போது கண்டிப்பா உங்களோட வசனங்களும் அந்த மாதிரி தான் எழுதிருப்பீங்க. Thank you. உங்களோட ரோல் பத்தி சொல்லுங்க. How was it working with the team? One memorable behind the scenes that if you can share with us. I played Basil's, protagonist Sam Kutty's elder brother, Okay. Jopen, and it's a emotional essence of the film. So watch and give your feedback. Tamil audience has been very sweet with all the Malayalam films. They have been receiving and embracing our Malayalam films for over the last few years. And if Premam was love, and if Hridayam was heart, Adhiradi is going to be mass for them. Wow. So that's what I feel. And I have played the role of an alpha male in the movie. And I hope. ஆமா, உங்க கதாபாத்திரத்தை பத்தி படம் பார்த்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க மலையாளத்துல. So we're looking forward to see you in Tamil as well. Thank you. And Sanjay Jetta, பெரிய fan. கட்ட fan. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷெல்வின். நான் அதிரடி மூவியில் பேசில் சாரோட ஃப்ரெண்ட் கேரக்டர் பரசுன்னு ஒரு கேரக்டர் செஞ்சுட்டேன். அண்ட் ஃபார் மீ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டூயிங் சச் எ ரோல் வித் பெட்டர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ். அண்ட் ஃபார் மீ த மெமரபிள் thing was entire shooting experience, and to act with him was I'm so grateful and thank you so much for the opportunity. I hope Tamil audience எல்லாரும் இந்த படம் மே 22 தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். എൻ പേര് ശരത്. ഞാൻ ഇതിൽ എൻ്റെ ക്യാരക്ടർ നെയിം വഡ്ഡി എന്നാണ്. ടൊവി ബ്രോയുടെ റൈറ്റ് ഹാൻഡ്. അണ്ണനുക്കാக എന്തും என்ன வேணா உயிர் வர கொடுப்பேன். அந்த மாதிரி கேரக்டர் அண்ட் கேங் നിങ്ങൾക്ക് ரொம்ப பிடிக்கும். அண்ணனையும் நம்ம கேங்கினையும் படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஜ்மல் ஜெயின். ஸோ இது வந்து என்னோட உயர் நண்பன் அருண் அனிருத்தோட படம். 16 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஒரே காலேஜ், ஒரே பில்டிங்கில் ஸ்டே பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து அதான் ஏதோ ஸ்பெஷல். அண்ட் இந்த படத்தில் வினீத் ஸ்ரீனிவாசனோட மேனேஜராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ட்ரிக்கியான கேரக்டர். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹவ் டன் இன் த ஃபிலிம். ஸோ இவர் எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாம் ஒரே காலேஜ். சஞ்சு. ஓ அப்படியா? ரியல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாமே காலேஜ் மேட்ஸ்? ஆமாம். டைரக்டர், அசோசியேட்டு, ஆக்டர்ஸு நம்ம ஜூனியர் தான் சஞ்சு சேட்டன். அப்போ ஆல்மோஸ்ட் கதையில உங்களோட கதை நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்ல. ரியல் கேரக்டர்ஸே கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காரு. ஆமாம். ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாரும் 22 படம் போய் பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப ஃபன்னான ஃபிலிம். ஸோ எல்லாரும் போய் பாருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.